பிஜேபி ஆளாத மாநிலங்கள், அந்த மாநிலங்களிலும் பிஜேபி தான் வெற்றி பெறும். காங்கிரஸுக்கு வாக்களித்த அந்த மக்கள் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா, அப்போ ஒரு வருஷத்துலேயே காங்கிரஸ் ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்னு எடுத்துக்கலாம். தென்னிந்தியாவிலிருந்து தான் நீங்கள் ஒரு 50-60 சீட்டை பிடிக்கணும். தென்னிந்தியா மோடிக்கு கடுமையான எதிரியாக இருக்குது. அதனால தான் அவர் 9 சீட்டுக்கு விவேகானந்தர் வேடம் போட்டு அங்கே காவி உடையில் படுத்துக்கிட்டு. மோடி மீண்டும் வந்தால் மாநில கட்சிகள் கலைக்கப்படும். ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே உடை, புது சிவில் சட்டம், இப்படி. அப்போ மாநில கட்சிகளுக்கு இனி வாய்ப்பே இருக்காதுங்கிறது மாநில கட்சிகளுக்கு பூரா தெரியும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஊடகங்களையும் விலைவேசி வைத்துக்கொண்டு ஒரு பிரபகண்டா செய்கிற வேலை தான். பிஜேபி ஜெயிப்பாங்கிறது 400 சீட்டு கம்மி. நீங்கள் முதல் முறை 2வது முறை 400 சீட்டு வரலையே. ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை காங்கிரஸ் பேசுவூரில் இல்லை. பாரத் ஜோடோ ஆரம்பித்த பிறகு எல்லா பிரபலங்களும் போய் ஒட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் கர்நாடகா வெற்றி. மோடி ஆட்சி அமைத்து விட்டார், அமைப்பார்னு செய்திகள் வருது. இந்த செய்திகள் பூரா மோடி ஆதரவு மீடியாக்களில் செய்தி பரப்பப்படுகிறது. ராமர் கோயில் தான் கட்டப்பட்டிருக்கு 3000 கோடி. ராமர் கோயிலை தவிர்த்துட்டு பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் ஏதாவது உருவாயிருக்கா? ராமர் கோயில் கட்டியாச்சு, இப்போ வல்லபாய் பட்டேலுக்கு செலவச்சாச்சு, விவேகானந்தில் போய் காவி ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே தியானம் இருந்தாச்சு. எவனும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ராமர் கோயில் சோறு கிடைக்குமா? குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற வரைக்கும் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய கணிப்பு என்ன சார்? இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பத்தியும், அடுத்த பிரதமரா யார் வருவாங்க அப்படிங்கறத பத்தியும். தேர்தல் பிஜேபி 400 சீட்டுகள் வெற்றி பெறும் என்பது அவங்களுடைய இலக்கு. ஆமாம். இது அனைத்து ஊடகங்களிலுமே இந்த கருத்து திணிப்பு கவனமாக கையாளப்படுகிறது. பிஜேபி ஆளாத மாநிலங்கள், அந்த மாநிலங்களிலும் பிஜேபி தான் வெற்றி பெறும். இந்த கருத்து திணிப்பு. தமிழ்நாட்டில் பிஜேபி 2 சீட்டு வரும், அதிமுக 2 சீட்டு வரும். அப்போ இது எல்லாமே அதிமுக 2 சீட்டுன்னு போடுறாங்க, பாஜக 4ல இருந்து 5 சீட் வரைக்கும் வின் பண்ணி போடுறாங்க. இப்படி அப்போ இந்த செய்திகளை நம்பகத்தன்மை 1% கூட கிடையாது. முழுமையா 5% கூட இல்லாத பிஜேபி 5 சீட்டு வரும்னா, இந்த கள்ளச்சந்தை முதலாளிகள் பூரா மீடியா முதலாளிகளாக மாறிட்டான். கள்ளச்சந்தையில் சம்பாதித்த பல கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள் இந்த மீடியாக்களில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மீடியா செய்திகள் உண்மைக்கு மாறாக மக்களிடம் திணிக்கப்படுகிறது. இது செயற்கையான ஒரு ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம். இது ஒரே பக்கம்தான் ஜனநாயகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்கள், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 சீட்டு, ஒரு சீட்டுக்கு கூட எதிர்கட்சிகளுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டால், ஓட்டு எண்ண ஆரம்பிக்கிற பொழுதே 17லிருந்து ஆரம்பிக்குது. முஸ்லீம் கிறித்துவ வாக்கு 14 + 3 17. ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு கிடைக்காது. அப்போது இந்த கருத்து திணிப்பு ஆட்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கல. நீங்கள் 1லேருந்து ஆரம்பிப்பாங்க பிஜேபி, ஆனால் திமுக கூட்டணி 17லேருந்து ஆரம்பிக்கும். கேரளாவில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது பிஜேபிக்கு. கேரளாவில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 20ல் 1 கூட கிடைக்காது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40, 20, 60. கர்நாடகாவில் 28 சீட்டு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸுக்கு வாக்களித்த அந்த மக்கள் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்கன்னா,
அப்போ ஒரு வருஷத்திலேயே காங்கிரஸ் ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்னு எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி எடுத்துக்கிறத விட அங்க பிரதான எதிர்க்கட்சியா பாஜக தானே இருக்காங்கண்ணா. பிரதான நீங்கள் என்றைக்குமே ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுவானா, எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போடுவானா? மொத்தமா வர முடியாது சீட்ஸ். இப்போ அங்க ஒரு 17 சீட்ஸ், எத்தனை சீட்ஸ் இருக்கு 18, மொத்தம்? 17, 18. 28. 28. கர்நாடகாவுல மொத்தமா ஒரு 28 சீட் இருக்கு அப்படின்னா 28மே பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஒரு 20 காங்கிரஸுக்கு போச்சுன்னா கூட ஒரு 8 இல்ல ஒரு 10 அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆமா. அப்போ அதே போல ஆந்திராவுல 25 சீட் இருக்கு. 25 சீட்ல பாஜகவுக்கு என்ன எவ்வளோ கிடைக்கும்? ஆளுங்கட்சி அங்க சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி 2 பேருமே ஆளுங்கட்சிகள் மாறி மாறி. 3வது ஒரு கட்சி பிஜேபிக்கு மக்கள் வாக்களிச்சானா, முன்பு வாக்களிச்சானா இல்லை, பின்பு வாக்களிக்கல. அதே போல தெலுங்கானாவுல 17 சீட்டு. இந்த 17 சீட்டும் இப்போ தான் ரேவந்த் ரெட்டி சிஎம் இருக்கார் காங்கிரஸ் கட்சியில. இதில் காங்கிரஸ் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற கருத்து திணிப்பு எப்படி சரியாக இருக்கும்? சரி, மகாராஷ்டிரா 48 சீட்டு. மகாராஷ்டிராவில் மாநில கட்சியான சிவசேனாவை பிஜேபி, அது ஒரு இந்துத்துவ கட்சி தான், சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னப்படுத்தி எங்கேயோ கிடந்த ஒரு ஆட்டோ டிரைவர் ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக்கி, நீங்கள் பாரம்பரியமான சிவசேனா கட்சியினுடைய வில் அம்பு சின்னத்தை கொண்டு போய் அவங்க கட்சியில் இருந்த ஒரு கடைக்கூடி ஒரு தொண்டனை முதலமைச்சராக, இதெல்லாம் மக்கள் பார்த்து ரசிப்பானா இல்லை எதிர்ப்பானா? இப்போ நீங்கள் மராட்டி மக்களுக்கான கட்சி சிவசேனா, பால் தாக்கரேவால் உருவாக்கப்பட்ட ஒரு பியூர் இந்துத்துவ கட்சி. அது பம்பாய்க்குள்ளே மராட்டிக்காரனை தவிர எவனும் பாஸ்போர்ட் வாங்கி தான் வரணும்னு சொல்கிறாள் அவர். முஸ்லீம்களுக்கே மோடியை விட அதிகமான வைரி, சரியான எதிரி. சிவசேனா பால் தாக்கரே பேசுனார்னா நீங்கள் 26 அரபு நாடுகளில் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். அந்த கட்சி சின்னவன்னு ஆக்கிட்டீங்க. எப்படி அந்த மக்கள் உங்களை மதிப்பான், ரசிப்பான்? தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுகவை சிதைச்சி சீரழிஞ்சு சின்னாபனப்படுத்தினா இந்த மக்கள் ரசிப்பானா, வெறுப்பானா? அதே போல் ஒரிசா 21 சீட் இருக்கு. அங்கே போய் உனக்கு வயசாகி போச்சு, தமிழர்கள் பூரா திருடன், பூரி ஜெகநாதர் கோயிலை கொள்ளையடிச்சு விட்ட, அப்போ 7வது சாவி தமிழகத்துக்கு போயிடுச்சு. தமிழம் பூரா திருட்டு பயிலுவா, களவாணி பயிலுவா. டைரக்டா சொல்ல இன்டைரக்டா அதான் என்ன பேரு, அதுக்கு என்னமா பேரு? நாசுக்கா சொல்றதுக்கு நம்ம என்ன நாடாளுமன்றம் நடத்தி. அப்போ 21 சீட்டு, 7வது முறை அவர் முதலமைச்சராக போறாரு. பிஜேபியா யார் ஓட்டு போடுவா? வெஸ்ட் பெங்காலில் 42 சீட்டு. மம்தா பானர்ஜியை விட அங்கே பிஜேபிக்கு ஒரு தலைவர் அடையாளம் இருக்கா? யாரையும் சொல்ல முடியுமா? மோடி டெல்லியில் இருக்கிற மோடி தான் காமிக்க முடியும். குஜராத்தில் இருக்கிற குலோப்ஜாமுன் வியாபாரியான அமித்ஷாவை தான் காமிக்க முடியும். குலோப்ஜான் விற்கிறவன், டீ விற்கிறவர்கள் எல்லாம் வெஸ்ட் பெங்கால் தலைவராக வந்துட முடியாது. அப்போது 42 சீட்டு. பஞ்சாப் பக்கம் யாரும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. பிஜேபியை பஞ்சாப் பக்கம் உள்ளேயே போக முடியாது. பஞ்சாப் ஹரியானாவில் பல சடலங்கள் ஊர்வலம் நடத்தப்பட்டிருக்கு. விவசாயிகள் போராட்டம் இப்படின்ட்டு ஒரு வருட காலம் டெல்லி புறநகரிலேயே படுத்து கிடந்தான். அதில் 1500 விவசாயிகள் இறந்து போயிட்டான். வரும்போது எல்லாம் டிராக்டரில் குடும்பத்தோடு வந்தான். போகும்போது சடலத்தை கண்ணீரும் கம்பளையுமோடு பல வீதிகள் வழியாக, பல ஊர்கள் தெருக்கள் வழியாக சடலத்தை எடுத்துகிட்டு போனான். இந்த மக்கள் பார்த்துட்டு தான். அவன் என்ன கேட்டான்? டெல்லி விலைக்கா கேட்டான்? விளைவிக்கிற பொருளை அடிப்படை ஆதாரம் விலையை கொடுன்னு கேட்டான். அம்பானிக்கு ஆதானிக்கு அள்ளி கொடுக்குறிய, நாங்கள் விளைவிக்கிற கோதுமைக்கு எங்களுடைய விளை பொருள்களுக்கு ஆதார விலைன்னு கேட்டான். அவனை கொடுக்கல, செத்து போனான். இப்படி இந்த இந்த இவர்களுடைய தொகுதியில், அதாவது 264 தொகுதி இருக்குது, நாடாளுமன்ற தொகுதி. இதில் பிஜேபிக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதுக்கு நீங்கள் பிஜேபி நம்புகிற பீகார் 40 சீட்டு, மத்திய பிரதேசம் 29 சீட்டு, குஜராத் 26 சீட்டு, ராஜஸ்தான் 25, யூபி 80, அஸ்ஸாம் 14, உத்தரகண்ட் 5. இது எவ்வளவு? 219. 219ல் இதுதான் உங்களுடைய வாக்கு வங்கி. ஹிந்தி வாக்கு வங்கி இதுதான். 219 சீட்டு தான். இங்கே
நீங்கள் தென்னிந்தியாவிலிருந்து தான் நீங்கள் ஒரு 50-60 சீட்டை பிடிக்கணும். தென்னிந்தியா மோடிக்கு கடுமையான எதிரியாக இருக்குது. அதனால தான் அவர் 9 சீட்டுக்கு விவேகானந்தர் வேடம் போட்டு அங்கே காவி உடையில் படுத்து கிடந்தார். 9 சீட்டு தான் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடப்பதற்கு கடைசி கட்ட தேர்தல். 9 சீட்டுக்கு விவேகானந்தர் வேஷம் போட்டு விவேகானந்தர் பாறைக்கு வந்தார். திரும்பி பார்த்தா திருவள்ளுவர் பாறை. திருவள்ளுவர் நிற்கிறார் 1310 அடியில் நிற்கிறாரு. அவரை திரும்பியே பார்க்கல. திருவள்ளுவரை பார்த்தா ஓட்டு கிடைக்காது, விவேகானந்தரை பார்த்தா 9 சீட்டு கிடைக்கும். அப்போது இதெல்லாம் மக்கள் ரசிக்கிறான், பார்க்குறான். இந்த பீகார், எம்பி, குஜராத், ராஜஸ்தான், யூபி, அஸ்ஸாம், உத்தரகாண்டு தான் பிஜேபியினுடைய வாக்கு வங்கி. இங்கேயே பலவீனமாக இருக்குது. இல்ல இது வந்து கல யதார்த்தம், கள நிலவரத்தை நீங்க சொல்றீங்க. பட் பொதுவாவே எதிர்க்கட்சியினர் பாஜக மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இப்ப பாஜக வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே கூட ஓட் மிஷின்ல வந்து இவிஎம் மிஷின்ல இவங்க ஏதோ குளறுபடி இருக்கு, இவங்க ஏதோ வந்து ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தியே சொல்லுவாங்களே, இவங்க ஃப்ராட் பண்ணிட்டாங்க பிஜேபி அப்படின்ட்டு. அதை எப்படி பார்க்கலாம்? அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது மக்கள் பூரா மோடி எதுக்கணும், மோடியை விரட்டணும்னு பார்க்குறான். ஆனால் மோடி நான் தான் ஜெயிச்சேங்கிறாரு. அப்போ அடுத்து அவனுக்கு எங்கே போகுது சந்தேகம்? எங்கே போகுது? மோடி மேலே இல்லை, இவிஎம் மிஷின் மேலே போகுது. ஏன்டா இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு மோடியை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் மோடி ஜெயிப்பார்னா அப்போ ஏதோ சூழ்ச்சி செய்கிறார். ஏன்னா காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இவிஎம் மிஷின்ல வந்து ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு. எந்த பொத்தான் அழுத்தினாலும் அது பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுது. நம்ம எந்த பட்டன் அழுத்தினாலுமே ஒரு முறை அழுத்தினா பாஜகவுக்கு பல ஓட்டுகள் விழுது. இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்ப இயல்பாவே ஒரு சந்தேகம் வரும்ல. இல்லை, அதுதான் மக்களுக்கு அடுத்த கட்டம் என்ன சந்தேகம் வருதுன்னா, இவிஎம் மிஷின் மேலே சந்தேகம் வருது. இது இந்திய ஜனநாயகத்தின் மீதே அவனுக்கு சந்தேகம் வருது. அப்போ இது எப்படி ஒரு ஜனநாயக நாடாக இருக்குது? ஜனநாயகத்தின் மீதே மக்கள் நம்பிக்கை இழந்துருவான். சர்வாதிகார நாடாக மாறுவதற்கான முற்றுப்புள்ளி. மோடி மீண்டும் வந்தால் மாநில கட்சிகள் கலைக்கப்படும். ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே உடை, பொது சிவில் சட்டம், இப்படி. அப்போ மாநில கட்சிகளுக்கு இனி வாய்ப்பே இருக்காதுங்கிறது மாநில கட்சிகளுக்கு பூரா தெரியும். மாநில கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு தாக்குதல் பிஜேபி மீது, இவ்வளவு தாக்குதலுக்கு பின்னாடியும் பிஜேபி வரும்னா மக்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யும். இந்த சந்தேகம் யாருமே எங்கே போய் நிற்குது? இவிஎம் மிஷின் மேலே போய் நிற்குது. ஆனா இந்த முறை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெருசா கணிக்க முடியல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு ஜட்மெண்டே இல்லாத அளவுக்கு தான் காங்கிரஸும் பாஜகவும் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இது வந்து ஒரு தொங்கு அரசியல் அந்த நிலைக்கு வருது அப்படின்னா பாஜக விலை கொடுத்து எம்பிக்களை வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்களா? இல்லைம்மா, அதாவது நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஊடகங்களையும் விலைவேசி வைத்து கொண்டு ஒரு பிரபகண்டா செய்கிற வேலை தான். பிஜேபி ஜெயிப்பாங்கிறது 400 சீட்டு கம்மி. நீங்கள் முதல் முறை 2வது முறை 400 சீட்டு வரலையே, தொங்கு பாராளுமன்றம் தான் வரும்னு 2வது முறை ஆர்எஸ்எஸ்ஸே கணிக்குது. ஆர்எஸ்எஸ்ல சென்ட்ரல் ஐபி இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லா உளவுத்துறை இருக்குது. அவர்களே மோடி வரமாட்டார்னு 2019 முடிவு பண்ணிட்டாங்களே. முடிவு பண்ணி சுஷ்மா சுவராஜ், நிதின் கட்கரி தான் வேட்பாளர், எங்களுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு கொடுன்னு எதிர்க்கட்சிகள் போய் கேட்டாங்களே. மோடி கோச்சிட்டு போய் இமயமலை குகையில் போய் உட்காந்துருந்தார். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஜெயிச்சு தர்றேன், ஆர்எஸ்எஸ் என்ன நம்பலை, நீங்கள் வேறு பிரதமர் வேட்பாளர் தயார் பண்ணுறீங்க, கட்கரியும் சுஷ்மா சுவராஜனும். அந்த அம்மா அந்த மன அழுத்தத்தில் செத்து போச்சு. மக சொன்னால வழக்கு நிறைய விஷயம் இருக்கு. கட்கரி இந்த அளவு தோக்கடிக்கணும்னு அமித்ஷாவும் மோடியும் சிறப்பு கவர்மெண்ட்டுக்கு எடுத்து செய்கிறாங்கன்னு மகாராஷ்டிராவில் வந்து குரல் வந்தது. அப்போது அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. பிஜேபிக்கு பெரும் வெற்றி பெற்று நாங்கள் எப்படியாவது நாடாளுமன்றத்துக்கு ஆட்சி அமைப்போன்னு மோடிக்கே நம்பிக்கை இல்லையே. ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை காங்கிரஸ் பேசுவூரில் இல்லை. பாரத் ஜோடோ ஆரம்பித்த பிறகு எல்லா பிரபலங்களும் போய் ஒட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி தான் கர்நாடகா வெற்றி, அதுக்கு பின்னாடி தான் தெலுங்கானா வெற்றி. அதன் பிறகு நிலைமையே வேற.
அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டோம், ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ளே போட்டோனையும் காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபி எதுக்குறாங்க. இந்த நிலைகளை பிஜேபி தான் உருவாக்குது. முன்னாடி வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ராகுலுக்கும் சண்டை இருந்துட்டு இருந்துச்சு. ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும். அப்போ நீங்க தான் காங்கிரஸை காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அதுக்கு மோடி தான் காரணம். கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களில் 275 சீட்டு, இது 50 சீட்டு குறைவாக இருக்குது. இதுதான் நிலவரம். ஆனால் மோடி ஆட்சி அமைத்து விட்டார், அமைப்பார்னு செய்திகள் வருது. இந்த செய்திகள் பூரா மோடி ஆதரவு மீடியாக்களில் செய்தி பரப்பப்படுகிறது. இல்ல அப்ப ஒருவேளை இது வெறும் பரப்பப்படும் செய்தி தான் இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னா, பாஜகவினுடைய சரிவுக்கோ இல்ல மோடியினுடைய சரிவுக்கோ என்ன காரணம்? இல்லை, மோடி பாஜக சரிவுக்கு பொதுமக்கள்கிட்ட பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பீப்புள், அதாவது மக்கள்கிட்ட வாங்குகிற சக்தியே இல்லாமல் போச்சு. அடுத்த கட்டம் சிறு தொழிலதிபர்கள் பூரா காணாமல் போயிட்டான். மக்கள் உணவுப் பொருளுக்கு வரி, போய் ஹோட்டல் இட்லி சாப்பிட்டா வரி வரி வரி. ஒரு அரசாங்கம் அதாவது கொடுங்கோலன் ஆட்சினா வரி தான். இப்போ என்ன நடக்குது? வரா கடன் 3 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணுற மோடி சாதாரண ஏழை எளியவன் சாப்பிட்ற ரோட்டு கடை இட்லிக்கு வரி பில் போட்டானா வரி. உலகத்தில் உணவுக்கு வரி போட்ட அரசு உலகத்திலே கிடையாது. ஆனால் மோடியுடைய நண்பர்கள் பூரா 3 லட்சம் கோடியை வரா கடனுக்கு தள்ளுபடி. 25 வருஷத்துக்கு முந்தி யாருன்னே தெரியாது அதானி இன்னைக்கு நம்பர் 1 கோடீஸ்வரன், உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரன். அப்போது என்ன தொழில் நடந்தது? ராமர் கோயில் தான் கட்டப்பட்டிருக்கு 3000 கோடிக்கு. ராமர் கோயிலை தவிர்த்துட்டு பிரம்மாண்ட தொழிற்சாலைகள் ஏதாவது உருவாயிருக்கா மோடி ஆட்சி காலத்துல? இல்ல அந்த அரசியல் இந்த முறை எடுபடாதுன்னு சொல்ல வரீங்களா? ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப ராமர் கோயில் கட்டிட்டாங்க அப்படின்னும் போது அவங்கள பெருசா தானே பார்ப்பாங்க. ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் இல்ல பீகாரா இருக்கட்டும், இந்த மாதிரியான மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் அந்த மக்களுக்குள்ள இருக்குல்ல. இந்துத்துவாவுக்கு கடுமையான எதிர்ப்பு தான் இருக்கு. உதாரணத்திற்கு துருவ் ரத்தின்னு ஒரு பையன் மோடி எதிர்ப்பாளர். அவளை எங்கிருந்து வந்தான்? அவன் சொல்றான் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவன். ஜெர்மனிலாம் இல்ல, இவனுக்கு பயந்து போய் உயிருக்கு பயந்து போய் ஒளிஞ்சிருக்கான். ஜெர்மனில போய் ஒளிஞ்சிருக்கானே தவிர அவன் ஜெர்மன்காரன் அல்ல. துருவ் ரத்துங்கிறது தமிழ், இது ஹிந்தி பேர் தானே. டெல்லிக்கு வர முடியுமாங்கிறான் ஒரு சங்கி. டெல்லியில் தான் இருக்குன்னு அவன் செல்ஃபி எடுத்து போடுறான். அப்போது இப்படி ஒரு சாதாரண யூடியூபர் மோடி எதிர்ப்பாளனா 2.5 கோடி பேரை சேர்த்த முடிஞ்சது. அவன் சொல்கிறான் என்னுடைய ஒரு சந்தாதாரர் வாடிக்கையாளர் 100 பேரோட தொடர்பில் இருக்காங்கிறான். எவ்வளோ ஆச்சு? 2.5 கோடி 100 போட்டால் 25 கோடி. மோடி ஆட்டமே க்ளோஸ். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நான் சொல்கிற சவுத் இந்தியாவிலேருந்து வரல. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசாலேருந்து வரல. எங்கே வருது? எல்லாம் ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் 25 கோடி பேர் எதிராக இருக்காங்கிறான். எங்கே? பீகார், எம்பி, குஜராத், ராஜஸ்தான், யூபி, அஸ்ஸாம், உத்தரகாண்ட். இந்த 10 மாநிலங்களில் ஒரு மாநிலத்துக்கு 25 லட்சம் பேர், 10 மாநிலத்துக்கு 2.5 கோடி பேர். இந்த 2.5 கோடி பேர் 100 பேரோட தொடர்பு இருக்காங்கிறான். 25 கோடி பேர் எங்கிருந்து வந்தான்? ராமர் கோவில் கட்டியாச்சு, இப்போ வல்லபாய் பட்டேலுக்கு செலவச்சாச்சு, விவேகானந்தில் போய் காவி ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே தியானம் இருந்தாச்சு. எவனும் ஏற்றுக்க மாட்டேங்கிறானே. ராமர் கோயில் சோறு கிடைக்குமா? ராமர் கோயிலில் பள்ளிக்கூடம் படிப்பு கிடைக்குமா? ராமர் கோயிலில் உணவு கிடைக்குமா? கல்வி கிடைக்குமா? வேலை வாய்ப்பு கிடைக்குமா? வீடு கிடைக்குமா? ராமர் கோயிலுக்கு கிடைக்குமா? அம்பேத்கர் தான் சொல்கிறாரு. இவனை கடைசியில் இந்துங்கிற அடையாளத்தை கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அதை வச்சுட்டு அவன் ஒரு நேர உணவு கூட கையேந்த முடியாது. புரியுது. இப்ப 10 ஆண்டு கால ஆட்சியில பிரதமர் அவர்கள் என்னென்னலாம் செய்தாரு, என்னென்னலாம் செய்யல அப்படிங்கறத அவருடைய சறுக்கல்னு நீங்க சொல்ல வரதுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் இன்னொரு பக்கம் RSSல இருக்கவங்களே இல்ல பாஜகவில் இருக்கவங்களே கூட பிரதமர் அவர்களா திரும்பவும் மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கிருந்தே அவருக்கான எதிர்ப்பு குரல்கள் எழுந்துட்டு இருக்கிறதா தகவல் வருதுல. இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்? என்ன காரணம்னா மோடி என்ன ஜெயிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? RSSக்கு. RSS இப்போ
பல வகையான உளவுத்துறை மக்களுடைய நாடி துடிப்பை பார்க்கக்கூடிய அவ்வளவு இன்டெலிஜென்ஸு தொடர்பில் இருக்காங்க. ஐபி இருக்குது, ப்ரைவேட்டு டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குது, பஜ்ரங் தள் இருக்குது, பல முன்னணிகள், இந்து முன்னணி, பிந்து முன்னணி, சந்து முன்னணி, பல முன்னணிகள் இருக்கு. எல்லாம் பார்த்து மோடி சேர மாட்டார், வேட்பாளரை மாற்று. ஏன் மோடியை காமிச்சா ஓட்டு கொடுக்காதுன்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிட்டான். அந்த ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல அவர்கிட்ட, அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான் வேலை ஓட்டு கிடைக்காதுன்னு அவனே முடிவு பண்ணிடுறான். எந்த ஆர்எஸ்எஸ் மோடியை ப்ரொமோட் பண்ணானோ எப்போ 2014 அப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ உள்ளவர் யார்? அத்வானி. அவர் இப்போ அத்தாவானியாக போயிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ மோடி தான் ஃபேஸ் வேல்யூ. மோடி மீது அதிருப்தி, மோடியை வச்ச ஓட்டு கிடைக்காதுன்னு ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ண பிறகு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டையோ. நீ விலகிறியா? நட்டா சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம். மோதல் வெடிச்சிருச்சு. ஏன் மோதல் வெடிக்குது? நம்பிக்கை இல்லை. ஓட்டு வந்தாலும் ஜெயிக்க மாட்டான், இந்த ஆள் பிரதமர் ஆக முடியாது. யார் கணிக்கிறா? ஆர்எஸ்எஸ் கணிக்குது. அப்போ மக்களுடைய நாடி துடிப்பை தெரிந்து வச்சுக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸே மோடியை கை விட்டுருச்சுன்னா அதே மாதிரி மோடி எப்படி ஜெயிப்பார்? அதானி அம்பானி நம்பியா? இல்லை ஈவி விஷன் நம்பியா? இப்போ அடுத்த கட்ட மக்கள் அப்படி தான் யோசிக்கிறான். எல்லாரும் அதை யோசிக்கிறான். ஏன் இந்த சர்ச்சை வருது? இந்த விமர்சனம் ஏன் வருது? மோடி வேண்டாம், மோடி கதை போகுது. இதுதான் இப்போ இவிஎம் மிஷின் மேலே சந்தேகம் வர்றதுக்கு காரணம். மோடி வரமாட்டார்னா இவிஎம் மிஷின் பக்கம் போயிருக்க மாட்டான். அது தோத்துட்டாரியா? ஜனநாயகம் கரெக்டாக இருக்குது. இல்லை மோடி ஏதாவது பண்ணுவார், மீண்டும் வருவார், அப்போ இவிஎம் மிஷின் தான் ஏமாற்றுவார். எதார்த்தம் தானே. காவல்துறை காசு வாங்கிட்டான்னா எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுவான். எதிரி எப்படி சப்போர்ட் பண்ணுவான்? எதிரியை காப்பாற்றுவான், எதிரி நல்லவன்னு சொல்லுவான், எதிரியை நியாயவான்னு சொல்லுவான். அதானே போலீஸு. அப்போ புரிஞ்சுக்குவான், ஓ இவங்க துட்டு வாங்கிட்டான், அவனை அடிக்க வேண்டி உதச்சி ஜெயிலில் போட வேண்டியது நல்லாளியா பாவான், அவனை ஏன் எப்போ இவ்வளோ அடிக்கிறீங்க அப்படின்னா கட்டிங் வாங்கிட்டான் அர்த்தம். இதுதான் மோடி கதை. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.